என்னங்க வீடியோ வந்துட்டு பலூன் ஊத்திட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த பலூன் தாங்க நாமளும். ஒவ்வொரு வருஷத்துடைய தொடக்கத்திலயும் நம்ம வந்துட்டு எல்லா வாக்குத்தத்தங்களையும் கேட்டுட்டு நல்லா பூம் ஆகி, நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்தோடையும், நம்பிக்கையோடையும் நம்முடைய எல்லா செயல்களையும் தொடங்குவோம். ஆனா, ஒவ்வொரு வருஷத்தோட முடிவுலயும் நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாம, நம்ம இருதயமும், நம்மளுடைய சிந்தையும் எப்படி தெரியுமா போயிருது? இந்த பலூன் தாங்க சோர்ந்து போயிருது. என்னங்க, இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு புதிய வருடத்தையும் கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்போம். புதிய நம்பிக்கை, விசுவாசம், உறுதியோட நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஆனா, அந்த வருஷத்தோட முடிவுல நம்ம இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா, இந்த 2026வது ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உள்ள ஆண்டா இருக்க போகுது. எப்படி சொல்றேன்னு கேட்கிறீங்களா? ஏசாயாவுல சொல்லப்பட்ட வசனத்தின்படி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். வனாந்திரத்திலே வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அதுல உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தரப்போறாரு. ஓகே, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எசேக்கியேல் 18வது அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஆவியும், புதிய இருதயத்தையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? இதுவரை இருந்த மாதிரி இல்ல. உங்களுடைய இருதயத்தை புதிதாக்குங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை உங்கள்ட்ட இருந்து எடுத்து போடுங்க. உங்களுடைய இருதயத்தை எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து கொள்ளும்படியா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஜெபித்து விட்டு ஆரம்பிங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அறிக்கை செய்யுங்க, எல்லாவற்றையும் பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை புதிதா மாற்ற போறாரு. எல்லா வருஷத்துலயும் கேட்கிற ஒரு வாக்குத்தத்த செய்தி மாதிரி இருக்க போதில்ல. என்னுடைய இருதயம் அவரை நம்பி இருந்தது, அதனால் நான் சகாயம் பெற்றேன், என் இருதயம் களி கூறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய இருதயம் அவரை நம்பி இருக்கும்போது, நம்ம அவரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தர் கண்டிப்பா எல்லாவற்றையும் உங்களுக்காக புதிதா செய்வாரு. காட் பிளஸ் யூ.